மாசம் மாசம் நம்ம சம்பாதிக்கிறதுல ஈபி கட்டுறதுக்காகவே ஒரு தனி தொகையை ஒதுக்கி வைக்க வேண்டியதா இருக்குது. அந்த அளவுக்கு ஈபி பில் இப்போ வந்து கண்ணா பின்னான்னு ஏறி இருக்குது. இதை வந்து எப்படி குறைக்கலாம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்பவுமே ஈஸி தாங்க. பெருசா கஷ்டப்பட்டு எல்லாம் ஒன்றும் குறைக்க வேண்டியது இல்லை. ஈஸியா சிம்பிளா சின்ன சின்ன விஷயங்களை நீங்க சேஞ்சஸ் பண்ணீங்கன்னாவே போதும். உங்களுக்கு வர ஈபி பில் வந்து கணிசமா குறைக்கப்படும். அடுத்த ஈபி பில்லே உங்களுக்கு வந்து இந்த சேஞ்சஸ் எல்லாமே கண் கூட தெரியும். இப்போ நம்ம வீட்டில் பேசிக்கா யூஸ் பண்ற ஒரு 6 விஷயங்கள், அந்த 6 விஷயங்கள் வந்து நம்ம எப்படி தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அது எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம், அது மூலியமா எப்படி ஈபி பில் வந்து ரொம்பவுமே குறைக்க முடியும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்ளையன்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏசி. ஆமாங்க, ஏர் கண்டிஷன் தான். வெயில் காலத்துல இது யூஸ் பண்ணாமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு வெயில் வந்து வாட்டி வதச்சிட்டு இருக்குது. ஏசி நம்ம எப்படி பயன்படுத்துறோம்? நம்மளுக்கு ரொம்ப கூலிங் வேணும் அப்படின்னா டெம்பரேச்சர் ரொம்பவுமே குறைச்சிடுறோம். 16, 17 அந்த மாதிரி நம்ம வச்சிடறோம். இந்த மாதிரி டெம்பரேச்சர்ல வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஏசி கம்ப்ரஸர் மேல வந்து ஒரு ஹெவி லோடு வந்துடும். இதனால கம்ப்ரஸர் வந்து தொடர்ந்து ஓடிட்டே இருக்கும். அந்த கம்ப்ரஸர்லயே நிறைய ஹீட் ஜெனரேட் ஆயிரும். இதனாலேயே உங்களுக்கு ஈபி அதிகமாக கன்சியூம் ஆகிற வாய்ப்பு இருக்கு. நல்ல கம்ஃபர்டான கூலிங்காக நீங்க 24 டிகிரிலேருந்து ஒரு 27 டிகிரி வரைக்கும் நீங்க செட் பண்ணி வச்சாவே போதும். ரூம்ல நல்ல கூலிங் இருந்துட்டே இருக்கும். நீங்க குறைக்கிற ஒவ்வொரு டிகிரி செல்சியஸ்க்கும் 5லேருந்து 8% ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த விஷயத்தை நம்ம நல்லா கவனிச்சாவே போதும். ஈபி வந்து ரொம்ப எஃபிஷியன்ட்டா நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்புறம் நிறைய பேர் பண்ற ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஏசியை வந்து ரிமோட்ல ஆஃப் பண்ணிட்டு விட்டுறாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஸ்டெபிலைசர் பையன் இருக்கா இல்லைங்களா, அவன் வந்து ஆன்லயே இருந்துட்டு இருப்பான். இப்படி வைக்கக்கூடாது. அவனை வந்து ஆஃப் பண்ணிடணும். அதனால நீங்க என்ன பண்றீங்க, ரிமோட்ல ஆஃப் பண்ணிட்டு உடனே ஏசியோட மெயின் சுவிட்சை நீங்க ஆஃப் பண்ணிடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிஎஃப்எல் பல்ப். இதை கழட்டி தூக்கி போட்டு எல்இடி பல்பு வாங்கி மாட்டுங்க. இதோட பிரைட்னஸும் சூப்பரா இருக்கும். பவரும் பார்த்தீங்கன்னா 50% கம்மியாக தான் யூஸ் பண்ணும். அதனால நீங்க சிஎஃப்எல் பல்போ இல்ல குண்டு பல்போ வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணாம எல்இடிக்கு மாத்திட்டீங்கன்னா நல்ல வெளிச்சமும் கிடைக்கும், ஹீட்டும் ரொம்ப கம்மியாக ஜென்ரேட் ஆகும், ஈபி பில்லும் ரொம்ப கம்மியாக தான் வரும். உதாரணத்துக்கு ஒரு 15 வாட் சிஎஃப்எல் பல்ப் கொடுக்குற வெளிச்சத்தை வந்து வெறும் 9 வாட்ஸ் எல்இடி பல்பு கொடுத்துரும். எல்இடி பல்போட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா நார்மல் பல்போட 2 மடங்கு எஃபிஷியன்ட்டாவே இருக்கும். அடுத்த காமனான மிஸ்டேக் நம்ம எல்லா டிவிலையும் நம்ம பண்றது என்னன்னா, டிவி வந்து ரிமோட்ல மட்டும் தான் நம்ம ஆஃப் பண்றோம். இதனால என்ன ஆகுதுன்னா, டிவி வந்து ஸ்டாண்ட் பை மோட் தான் போகுது, ஆஃப் ஆகுறது இல்ல, கம்ப்ளீட்டா ஆஃப் ஆகுறது இல்ல. இதுக்கு பேர் வந்து ஃபேண்டம் லோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது என்ன பண்ணுதுன்னா, சர்க்யூட் போர்ட்ஸ்க்குள்ள இமிடியேட்டா பவர் கொடுக்கறதுக்காக இது வந்து ஆக்டிவ் மோட்லயே இருந்துட்டு இருக்கும். ஸோ இதனால நமக்கு பெருசா ஈபி செலவாலினாலும் டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் வாட்ஸ் இது வந்து கன்சியூம் பண்ணிட்டு தான் இருக்கும். அடுத்தது ரொம்பவுமே ஈஸியான ஒரு டெக்னிக் பார்த்தீங்கன்னா, லைட்டை ஆஃப் பண்ணி வைக்கிறது. டே டைம்ல நீங்க மேக்ஸிமம் நேச்சுரல் லைட்ஸை யூஸ் பண்ணி பழகுங்க. நேச்சுரல் லைட் நமக்கு ஃப்ரீயா கிடைக்குது. அதனால நம்ம கண்ணுக்கு எந்த பாதிப்பு கிடையாது. ஆர்டிஃபிஷியல் லைட்டோட நேச்சுரல் லைட் வந்து ரொம்பவுமே சிறந்தது. நீங்க வீட்டில் எல்இடி லைட்ஸே போட்டிருந்தாலும் அது வந்து ஒரு 15 வாட்ஸ் இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். டெய்லி 10 ஹவர்ஸ் அது எரிஞ்சதுன்னா 150 வாட்ஸ் அது கன்சியூம் பண்ணுது. அதாவது கால் யூனிட் அது கன்சியூம் பண்ணுது. இதே நம்ம மந்த் கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4.5 யூனிட்ஸ் வந்து அது கன்சியூம் பண்ணுது. ஸோ இதே வந்து ஒரு வீட்டில் 5-6 லைட் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா இது ஒரு 150லேருந்து 200 வரைக்கும் கரண்ட் கன்சியூம் பண்ணிடும். ஸோ டே டைம்ல லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி வைக்கிறது மூலியமா ஒரு நல்ல அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம சேவ் பண்ண முடியும். அடுத்தது வந்து பிஎல்டிசி ஃபேன். உங்க பழைய சீலிங் ஃபேனை வந்து நீங்க பிஎல்டிசி ஃபேனா மாத்திக்கோங்க. பிஎல்டிசிங்கிறது வந்து பிரஷ்லெஸ் டைரக்ட் கரண்ட். இது வந்து ஆர்டினரி சீலிங் ஃபேன் விட 50% லெஸ் கரண்ட் யூஸ் பண்ணும். நம்ம பழைய ஃபேன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இண்டக்ஷன் மோட்டர் தான் இருக்கும். அதாவது கரண்ட் வந்து கிட்டத்தட்ட 70 to 80 வாட்ஸ் வரைக்கும் அதை கன்சியூம் பண்ணும். அதே இது பிஎல்டிசி பாத்தீங்கன்னா வெறும் 20 to 30 வாட்ஸ் வரைக்கும் மட்டும் தான் யூஸ் பண்ணும். கிட்டத்தட்ட 50% இது லெஸ்ஸா தான் யூஸ் பண்ணும். ஸோ உங்க வீட்டுல ஒரு 3-4 ஃபேன் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் நீங்க பிஎல்டிசியா மாத்திட்டீங்கன்னா ஈபி பில்ல ஒரு ஹெவியான அமௌண்ட் இது மூலியமா நீங்க குறைக்க முடியும். இந்த ஃபேனுக்கு ரெகுலேட்டர் தேவை கிடையாது. அதனால ரெகுலேட்டர் மூலியமா வர ஹீட்டும் இதனால தவிர்க்கப்படுது. பிஎல்டிசி ஃபேன் யூஸ் பண்றதுனால கரண்ட்டும் ரொம்ப கம்மியா இருக்கும். அதோட லைஃப் ஸ்பேனும் நல்லா இருக்கும். மெயின்டெனன்ஸ் செலவும் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்கும். லாஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்க வாஷிங் மிஷின் தாங்க. இதுல வந்து நீங்க ஃபுல் லோட் போட்டு தான் எப்பவுமே யூஸ் பண்ணணும். வாஷிங் மிஷின் ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் யூஸ் பண்ணுங்க. மல்டிபிள் டைம்ஸ் அதை வந்து யூஸ் பண்றது நீங்க ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா நீங்க ஒவ்வொரு டைமும் நீங்க யூஸ் பண்ணும்போது நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகுது, நிறைய ஈபி வேஸ்ட் ஆகுது. இதுக்கு நீங்க துணி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒட்டுக்கா போட்டு அதோட ஃபுல் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரே வாஷ்ல முடிஞ்சு போயிடும். எலக்ட்ரிசிட்டியும் மிச்சமாகும், வாட்டரும் மிச்சமாகும். அப்புறம் வாஷிங் மிஷின்ல ஹீட் ஆப்ஷன் சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே ரேரா தான் யூஸ் ஆகும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க அந்த ஹீட் ஆப்ஷனை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதனாலையும் நம்மளால எலக்ட்ரிசிட்டியை நல்லா சேவ் பண்ண முடியும். ஸோ நான் சொன்ன இந்த 6 ஆப்ஷனுமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஈபி பில்ல ஒரு நல்ல சேஞ்சஸ் தெரியும். அடுத்த வீடியோவில் இன்னும் நம்ம என்னென்னலாம் பண்ணி ஈபி பில்ல குறைக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து மோட்டிவேட் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நான் உங்க ஃப்ரெண்ட் கார்த்திக். நன்றி, வணக்கம்.